மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, என்றும் எங்களை அரவணைத்து வழிநடத்துகின்ற கடவுளே, இந்த நாளில் எங்களை உம்முடைய பரிசுத்த பாதுகாப்பில் வைக்கிறோம். நீரே எங்கள் வாழ்வு என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படி அன்பின் ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் தங்கி இருக்க விரும்புகிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்மோடு தங்கி முதற் சீடர்கள் யோவானும் அந்திரேயாவும் அந்த நாள் முழுவதும் உம்மோடு இருந்து சென்றனரே. நீர் தங்கியிருந்த இடத்தை அவர்கள் அனுபவித்த பின்பு உம்மை விட்டு பிரிய முடியாமல் உம்முடைய திருமகன் கிறிஸ்துவனுடைய சீடர்களாக மாறியது போல ஆண்டவரே, நாங்கள் முழுமையாக உமக்குரியவர்களாக மாற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். அதே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உயிருள்ள எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 6ஆம் அதிகாரம் 66 68வது இறை வாக்கு முடிய. இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் எனது அன்பிற்குரிய சகோதரனே, சகோதரியே, உனக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கம், வாழ்த்துக்கள். நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு தன்னை பற்றி எவ்வளவு அழுத்தமாக சொல்லுகிறார் என்றால், அவர் வழியாகத்தான் நாம் வாழ்வு பெற முடியும் என்பதை சீடர்கள் உணர்ந்து கொண்டனர். இன்றைய நற்செய்தி பகுதியிலே 68வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, பேதுரு இயேசுவிடம் மறுமொழியாக என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வை பெறும்படி நாங்கள் யாரிடம் போவோம்? நீர்தானே வாழ்வு. வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. அந்த வார்த்தைகளை கவனித்தீர்களா? நாம் எங்கெங்கோ வாழ்வை தேடுகிறவர்களாக இருந்திருக்கலாம். கடந்து போன காலங்களிலே காசு பணத்திலே வாழ்வை தேடி இருக்கலாம். ஊர் சுற்றுவதிலே, அப்படிப்பட்ட தற்காலிகமான இன்பத்திலே வாழ்வை தேடி இருக்கலாம். நமக்கு விருப்பமான இதை செய்து அதில் நிம்மதி இல்லை, மறுபடியும் விருப்பமான இன்னொன்றை செய்வது அதில் நிம்மதி இல்லை, இன்னொன்றை செய்வது அதில் நிம்மதி இல்லை என்று ஒன்றாக நாம் தாண்டி சென்று கொண்டே இருக்கலாம். வாழ்வு அங்கு உண்டு, இங்கு உண்டு, இன்னொரு இடத்திலே உண்டு என்று தேடி சென்று இருக்கலாம். இயேசுவை தேடுங்கள், வாழ்வை பெறுவீர்கள். எசாயா புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், 55வது அதிகாரம் அதில் 2வது வசனம் சொல்லுகிறது, நான் சொல்வதை கேளுங்கள், வாழ்வீர்கள். இயேசுவை தேடுங்கள், வாழ்வீர்கள். God bless you. Praise the Lord.